ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் 3ஆம் பருவம் இயல் 3 ஆகுபெயர். ஆகுபெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வருவது தான் ஆகுபெயர். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இந்த இடத்துல வெள்ளை அப்படின்ற சொல் அதோட நிறத்தை குறிக்குது. வெண்மை எனும் நிறப்பொருளை தருகிறது. இது இயல்பான பெயர் சொல். அதே நேரத்தில் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காம சுண்ணாம்பை குறிக்குது. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொற்களிலும் ஆகுபெயர்கள் உண்டு. 6 வகையான பெயர் சொற்களிலும் ஆகுபெயர்கள் உண்டு. தவிர 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆகுபெயர்கள் 16 வகைன்னு இருக்கும். 12ஆம் வகுப்பு பழைய சிறப்பு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னும் அதிகமான வகைகள் இருக்கும். இருமடி ஆகுபெயர், மும்மணி ஆகுபெயர், விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர் இதெல்லாம் இருக்கும். பொருளாகுபெயர். பொருளாகுபெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஓர் உறுப்புக்கு ஆகி வருவது. மல்லிகை சூடினால். மல்லிகை அப்படின்றது இது மலரோட பெயர் கிடையாது. இது அந்த செடியோட பெயர். செடியோட முழு பெயர் தான் மல்லிகை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மல்லிகைன்றதை நம்ம மலர் அந்த பொருள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இதனை முதலாகு பெயர் எனவும் கூறுவர். அதாவது பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் தான் முதலாகு பெயர். இடவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு வெற்றி பெற்றதா? இல்லை. தமிழ்நாடு அப்படின்றது இந்த இடத்துல அவ்விடத்தை சார்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயர். காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால். டிசம்பர் எனும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாகு பெயர். சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைக்கு ஒரு பழம் கொடுனா தலைக்கு ஒரு பழம் கொடுனா அர்த்தம் இல்லை. ஆளுக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு அர்த்தம். இதுபோல் சினையின் உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும். தலைக்கு ஒரு பழம் கொடுனா அது தலையை குறிக்கல, அதோட சினையை குறிக்காம அதோட தொடர்புடைய பொருளை குறிக்குது. அதனால் இது சினையாகு பெயர். முதலாகு பெயரும் சினையாகு பெயரும் ஆப்போசிட். அதாவது முதல் சினையை குறிச்சா அது முதலாகு பெயர். சினை முதலை குறிச்சா அது சினையாகு பெயர். பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான். இனிப்பு அப்படின்றது அந்த சுவையை குறிக்காம அதோடு தொடர்புடைய தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகு பெயர். தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான். இந்த தொடரில் பொங்குதல் என்னும் தொழிற்பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாகு பெயர். இரட்டை கிளவி. இரட்டை கிளவி அப்படின்னா என்னன்னா, 2 சொற்கள் ஒன்றாக வரும், அதை பிரிக்க முடியாது, பிரித்து பார்த்தா பொருள் தராது. இதுதான் இரட்டை கிளவின்னு சொல்கிறோம். தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலமளவென கொய்யத் தொடங்கினாள். பாருங்க, விறுவிறுவென விறு அப்படின்னு தனியாக பிரிச்சுட்டிங்க அப்படின்னா இது பொருள் இல்லை. கலை பொருள் இல்லை, மலை பொருள் இல்லை. இத்தொடரில் உள்ள விறுவிறு, கலகல, மலமல ஆகிய சொற்களை கவனியுங்கள்.
இவை ஒவ்வொன்றிலும் அசைச்சொற்கள் இரண்டாக இணைந்து வந்துள்ளன. அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை. இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இரட்டை கிளவின்னு சொல்கிறோம். இரட்டை கிளவி அந்த பெயரில் வந்துருச்சு, 2 முறை மட்டும்தான் வரும். 2 முறை மட்டுமே வரும். அடுக்கு தொடர் அப்படின்னா அது 2 முதல் 4 முறை வரும். பிரித்து பார்த்தால் பொருள் தரும். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான். எங்கே எங்கே என்று கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அவன் அருகே ஓடி வந்தனர். இல்லை இல்லை, சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அமுதன். அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள். இங்கே பாருங்கள், பாம்பு 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 பிரிச்சிங்கன்னா பொருள் தரும் பாம்பு தான். எங்கே எங்கே பொருள் தரும். இல்லை இல்லை, பிடி 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 எல்லாமே பிரித்தா பொருள் தரும். இது வந்து அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர் 2 முதல் 4 முறை வரை அடுக்கி வரும். இப்பகுதியில் சில சொற்கள் 2, 3, 4 முறை இடம்பெற்றுள்ளன. இவ்வாறு அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்குத்தொடர் என்பர். அடுக்குத்தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி ஒப்பீடு. அடுக்குத்தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு. இரட்டை கிளவியை பிரித்தால் அது பொருள் தருவதில்லை. அடுக்குத்தொடர் பொருள் தரும், இரட்டை கிளவி பொருள் தராது. அடுக்குத்தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 முறை வரை வரும். இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். அடுக்குத்தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். ஆனால் இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும். அடுக்குத்தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருட்கள் காரணமாக வரும். இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் உறுப்பு பொருளுக்காகி வருவது சினையாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். கையின்றது கையை குறிக்காம அந்த ஆளை குறிக்குது. மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது டேஸ். சடசடவென அப்படின்னா பிரிச்சிங்க அப்படின்னா இது பொருள் தராது. அப்போ இரட்டை கிளவி. அடுக்குத்தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 முறை வரை அடுக்கி வரும். 4. இணைப்பு சொற்கள். எனவே, ஏனெனில், அதனால், ஆகையால், அதுபோல, இல்லை என்றால், மேலும். இது இணைப்பு சொற்கள் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இலக்கண பகுதியில் இது ஒரு டாபிக் இருக்குது. குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். இது வந்து ஒரு நிகழ்ச்சி. இதோட காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எளிமையை விரும்பியவர். இந்த காரணத்தை சொல்கிறது தான் நம்ம ஏனெனில் அப்படின்ற இணைப்பு சொல்ல வந்து பயன்படுத்துகிறோம். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் இது வந்து எதிர்மறை இணைப்பு சொல். அதாவது நாம் இப்படி நடந்துக்கல அப்படின்னா இது நடக்கும் அப்படின்னா இல்லை என்றால். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இந்த ஆகையாலும் அதனாலும் வந்து சேம் மீனிங் தான். ஆனால் இந்த அதனால் எங்கே வரும் பார்த்தீங்கன்னாக்க இறந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு செயல், அதோட விளைவு, இதுக்கு அதனால் வரும்.
அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு அட்வைஸ்னு கூட வச்சுக்கோங்க. அதோட காரணம் அது சொல்லும்போது ஏனெனில் அப்படின்ற இணைப்பு சொல்ல வந்து பயன்படுத்துவோம். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கருத்துன்னு வச்சுக்கோங்க. எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஏனெனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காரணத்தை சொன்னோம், இங்கே செய்ய வேண்டிய செயலை சொல்கிறோம். இந்த இடத்துல எனவே வரும். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேலும் வந்து உங்களுக்கே தெரியும், இன்னும் இதையும் தொடர்ந்து இன்னும் அதிகமாக அப்படின்னு வர்றதுக்கு வந்து மேலும்ன்ற இணைப்பு சொல்ல பயன்படுத்துகிறோம். இது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.